ஹாய் உறவுகளே, ஸ்ரீ அக்கா ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ண போகிறேன். அது சீக்ரெட்டு, அப்புறமா சொல்கிறேன். அதுக்கு தான் டம்மியை வச்சு முதல்ல சட்டையாக்கி இப்போ கிளாஸ் எடுக்க போகிறேன். அப்புறம் பாருங்கள், ஈவினிங்குள்ளே பாருங்கள் எப்படி ஸ்ரீ அக்கா மாறுறேன் அப்படின்ட்டு. 3 இது மட்டும் எடுக்கிறேன். இப்போ இது எடுத்திருக்கேன், இது எடுத்திருக்கேன், இங்கே எடுத்திருக்கேன். இப்போ வந்து இந்த விரல் தம் ஃபிங்கர் வச்சு இதை வந்து தனியாக செப்பரேட் பண்ணிடுங்க. இது தனியாக வந்துருச்சா, இது தனியாக வந்துருச்சா. இப்போது ஃபாயில் பேப்பர் எடுத்து இதை முடிய கையிலே பிடிச்சிக்கோங்க. ஃபாயில் பேப்பர் எடுத்து இந்த நுனி இருக்குல்ல, இதை மட்டும் இப்படி மடிச்சுக்கோங்க. மடிச்சிட்டிங்கன்னா இப்படி நின்றோம். அப்புறம் நீங்கள் வந்து தலையில் இப்படி நல்லா லாஸ்ட் வரைக்கும் வச்சுட்டு இப்படி வச்சிங்கனாலே உங்களுக்கு வந்து இங்கே நான் சொன்னேன்ல மண்டைக்கு படாமல் போடணுன்ட்டு, அந்த டிஸ்டன்ஸ் வந்து இதுலேயே வந்துருச்சு. தெரியுதா? இதை வந்து நல்லா லாஸ்ட் வரைக்கும் இருக்கா அப்படின்னு மட்டும் நல்லா செக் பண்ணிவிட்டு இதை விடவே வேண்டாம். நீங்கள் ட்ராலிலேயே முதல்ல க்ரீம் வந்து கலக்கிடுவீங்க, கலக்கிட்டு தான் இதை எடுப்பீங்க. அப்போ ட்ராலிலேயே உங்களுக்கு வந்து ஃபாயில் பேப்பரும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க, இதுவும் கலரும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நான் கலர் ரெடியாக இருக்கிற பட்சத்தில் இந்த கோமை கீழே வச்சுட்டு ப்ரஷ்ஷை எடுத்துட்டு அதில் எடுத்து இது இப்படியே அப்ளை பண்ணுவேன். இங்கே ஃபஸ்ட்டு இங்கே பேக்கில் தேவையில்லை, இங்கே மட்டும் நல்லா அப்ளை பண்ணுங்கள், இங்கேயும் நல்லா அப்ளை பண்ணுங்கள். இங்கே கீழே வரும்போது மட்டும் இப்போ இவ்வளோ தானே இருக்குது, எக்ஸ்ட்ரா முடி இருக்கா, இங்கே வரைக்கும் வந்ததுக்கப்புறம் இது நல்லா ஒட்டிக்கும். இது இப்படி நல்லா ஒட்டிக்கும், இது கிரிப்பு விடாது. அப்போ நீங்கள் வந்து க்ளவுஸ் போட்டிருப்பீங்களா கையில், எப்போவுமே க்ளவுஸ் போட்டுக்கோங்க. ஹென்னா நேச்சுரல் ஹென்னா தவிர மற்ற எல்லாத்துக்குமே, நேச்சுரல் ஹென்னாக்குமே நம்ம போடுறோம், ஸ்பா தவிர, ஹேர் ஸ்பா தவிர மற்ற எல்லாத்துக்குமே நீங்கள் க்ளவுஸ் போட்டு பண்ணிக்கணும். இதில் நீங்கள் க்ளவுஸ் மேலேயே இப்படியும் போடுங்க, இப்படியும் மடக்கிட்டு இப்படி போடுங்க. இப்படி ஈரமாயிரும்ல க்ரீம் போட்டோன்னா, அப்புறம் மடக்கிட்டு இங்கேயும் போடுங்க பேக் சைட்லேயும். ஏன்னா இதை ஃபோல்டு பண்ணி வைக்க போகிறீங்கள, அதனால க்ரீம் வந்து பின்னாடி ஒட்டாமல் போயிட போகுது. அதனால இப்படி ஃபோல்ட் பண்ணிவிட்டு நல்லா இது பண்ணி இங்கே நல்லா ப்ரஷ் வச்சு இது பண்ணிவிட்டு அப்புறம் இங்கே இதை ஒட்டிடும். இதை இங்கே சும்மா ஹோல்ட் பண்ணுங்கள், பின்னாடி கீழே கீழே ஒரு கையில் இதை மட்டும் பிடிங்க, இதை மட்டும் இதை மட்டும் பிடிங்க. இப்போ இது க்ரீம் போட்டதுக்கப்புறம் இப்படி நின்றுக்கும்ல, அப்போ பிரச்சனை இல்லை. அப்போ நீங்கள் இந்த ஒரு கை மட்டும் வச்சு இது க்ரிப்பாக நிற்கும். அப்போ நீங்கள் ஒரே ஒரு கை மட்டும் வச்சு இதை இப்படி ஃபோல்ட் பண்ணிவிட்டு இப்படி ஃபோல்ட் பண்ணிவிட்டு இந்த சைடும் இப்படி வச்சு ஃபோல்ட் பண்ணிவிட்டு இது டபுள் ஃபோல்ட், அவ்வளோதான். சரியா? அவ்வளோதான். இப்படியே ஒட்டிக்கும். இது வந்து இப்போ நம்ம எதுவும் போடாமல் இருக்கனால கிரிப்பு கீழே வருது, இது இப்படியே நின்றுக்கும் மேலே. இன்னொரு லைனும் எடுக்கிறீங்கன்னா அகைன் இதை வந்து அந்த சைடு போட்டுட்ருங்க. அப்போ எடுங்க. இந்த அளவு ஆமாம், ஒரே அளவில் எடுக்கணும். அதுதான் இதில் ஹைலைட்டில் வந்து ஒரே அளவில் எடுக்கணும். ஃபஸ்ட்டு எடுக்கும்போதே இவ்வளோ, அப்புறம் இவ்வளோ, அப்புறம் இவ்வளோ இருங்க. கரெக்டாக வந்துச்சா? இப்போ அந்த பெருவரில் வச்சு எடுத்துக்கோங்க. வந்துருச்சா? ஃபாயில் என்ன பண்ணணும் முதல்ல, நீங்களே மடி. எவ்வளோ லாஸ்ட்டில் ப்ரெஷரோட உள்ளே தள்ளுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ மேலே நிற்கும். இந்த க்ரிப்பில் பிடிச்சிக்கணும். இப்போ நீங்கள் டைட்டாக பிடிக்கிறீங்களா, இந்த க்ரிப்பில் அப்படியே பிடிச்சிக்கணும் இந்த லெஃப்ட் ஹேண்டில். சரியா? சூப்பர். க்ரீம் கலக்கி வச்சுருப்போம்ல, அப்போ எடுத்து அப்படியே அப்ளை பண்ணுறதா. ஒரு தடவை நீங்கள் இங்கே வரைக்கும் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா அந்த வெயிட்டுக்கு இப்படியே நின்றுக்கும், நின்றும். அப்போ நீங்கள் இங்கே கீழே போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே.
ஆமாம். சூப்பராக பண்ணிட்டாங்களா? பார்த்துட்டு நீங்கள் வந்து இதை ஊற்றணும். இப்போ நீங்கள் வந்து பெரிய பெரிய சலூன்ஸ்லனா அவங்க வந்து மெஷரிங் இது வச்சுருப்பாங்க, சின்ன மெஷின் இருக்கும்ல அந்த இது வச்சுருப்பாங்க. அதில் வந்து இதை போட்டதுக்கப்புறம் எக்ஸ்ட்ராவாக இப்போ நான் 30 ml எடுத்திருக்கேன். இது 30 பெருசாக ஒன்று வாங்கிட்டு அது வந்து 20 வால்யூமு, இது 40. இது வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிறது. வால்யூம் எவ்வளோக்கு எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அந்த 20 வால்யூம் வந்து நீங்கள் முதல்ல ப்ளீச் பண்ணிவிட்டு ஆமாம் ப்ரீ லைட்னிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் இது பண்ண முடியும். பாருங்கள், இதுதான் என் மண்டையில் வரப்போகிற கலரு. மெஜண்ட் பீட்ரூட் கலர் மாதிரி வரும். இன்னும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணுங்க. வாங்க உறவுகளே, சீக்ரெட் உடஞ்சிருச்சா? இருங்க, ரைட் சைட் திரும்பிக்கிறேன். இருங்க, 4 வருதுன்னா எடுத்துருங்க. 4 இருங்க, மண்டை பேச ஆமாம். இப்போ நீங்கள் மெலிஞ்சிட்டீங்க பாப்பாவோட. சார் பரவாயில்லையே, கம்மியாயிக்கும். சொல்லிக் கொடுங்க. தைராய்டு தான் மெயின் காரணமாக இருக்கும். எப்போ இருந்துக்கா வெயிட் போட்டீங்க? டெலிவரிக்கு அப்புறமே வெயிட்டு தான். உறவுகளே, கரெக்டாக 45 மினிட்ஸ் வச்சாச்சு. என் மண்டை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வாங்கோ, ஹேர் வாஷ் பண்ண போகிறேன். குளோபல் ஹைலைட்டிங் நல்லா இருக்கா? நல்லா இருக்கா உறவுகளே? இதுவும் பண்ணிகிட்டு இருக்கேன் பார்லரில். வாங்க, ஹைலைட்டிங் பண்ணாலும் சரி, ஃபுல் முடி பண்ணாலும் சரி. ஃபுல் முடியும் பண்ணிடுவேன். கொஞ்ச நாள் கழித்து ஃபுல் முடியும் பண்ணிடலாம். ஒரு 15-20 நாளில். பார்ட்ஸ் ஆஃப் ஐஸ் ஃபார் ஐ மேக்கப். ஒரு ஐ மேக்கப் பண்ணுறீங்கன்னா அந்த ஐஸோட பார்ட்ஸு எது என்னென்ன சொல்லுவோம் அதை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா தான் உங்களுக்கு ஐ மேக்கப் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நான் வந்து ஒரு ஹைலைட்டர் ப்ரௌ போனில் போடுங்க அப்படின்னு சொன்னால் முழிப்பீங்கள்ல. ஐப்ரோஸ் தான் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், ஐ லேஷஸ் தான் கேள்விப்பட்டிருக்கோம். ப்ரௌ போன் என்ன அப்படின்னு நினைப்பீங்கள்ல. அதனால் பார்ட்ஸ் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அப்ளை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நான் சொல்லும் போதும் அப்புறம் உங்களுக்குமே அது ஈஸியாக இருக்கும், ஒரு நாலேஜ் கிடைக்கும்ல. ஐப்ரோஸ் இருக்குல்ல, ஐப்ரோஸ் முடிகிற இடத்துல இங்கே ஒரு போன் வருதா, இந்த இடத்துல அது நல்லா ஃபீல் ஆகும் தொட்டிங்கன்னா. இது வந்து ப்ரோ போன். ஐப்ரோஸ் அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக ஐ கட் பண்ணுறாங்க. அப்புறம் இது வந்து அப்பர் லேஷ் லைன். இது லேஷஸ் மேலே, இது லேஷஸ். இது வந்து அப்பர் லேஷ் லைன். இந்த ஓரமாக இருக்குல்ல, முடி ஓரமாக இருக்குல்ல, அது இப்படி பண்ணி போடுறோம்ல, இது வந்து அப்பர் லேஷ் லைனில் நான் போடுறேன். காஜல் போடுவேன்ல, அது வந்து அப்பர் லேஷ் லைனில் போடுறேன். இந்த சின்ன ஸ்கின் இருக்குல்ல இந்த இடத்துல, அது வந்து மேலே இருக்கிறது அப்பர் லேஷ் லைன், கீழே நம்ம காஜல் போடுறது லோவர் லேஷ் லைன். இது வந்து அவுட்டர் வீன்னு சொல்லுவாங்க இந்த இடம். இது வந்து அவுட்டர் வீன்னு சொல்லலாம், இல்லைன்னா அவுட்டர் கார்னர். அவ்வளோதான். எவ்வளோ வருது கணக்கு? 1 2 3 4 5 6 7 வருது. ஒரு கண்ணுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இது பார்ட்ஸு, ஐஸோட பார்ட்ஸு, ஐ மேக்கப் பிரிண்ட்.